நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க. எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் அளிக்கிறோம். எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம். அதற்கு முன் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜாதகம் நமது கடவுள் அருள் டிவியில் கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 14/1/1984 பகல் 1:45 PM காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கார். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் இருக்கார் போல். நான் அரசியலில் சாதிப்பனா, வெற்றி பெறுவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கார். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்னம் மேஷ லக்னமாக வந்தது. கிரக நிலைகளை நாம் பார்ப்போம். ரிஷபத்தில் சந்திரன் ராகு, துலாத்தில் செவ்வாய் சனி, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசுவில் சூரியன் புதன் குரு இருக்கிறார்கள். இவரை பொறுத்தவரையிலையும் இவருடைய பிறப்பு லக்னம் மேஷ லக்னம். இவருக்கு என்ன வயசாகிறது? 1984 பிறந்திருக்கிறார். இப்போ 16/1/24. ஸோ 40 வயசு இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இவர் 1 2 3 4 5 6 ஆறாவது ராசியாக ஏஎல்பி லக்னம் வருகிறது. இவரை பொறுத்தவரையிலையும் இந்த உயர்கல்வி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 6வது பிறப்பு லக்னத்துக்கு 6வது லக்னமாக ஏஎல்பி வந்தாலே ஒரு தீராத, அதாவது பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கடன், ரோகம், எதிரின்னு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. இவரை பொறுத்தவரையிலையும் இந்த ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு? உத்திரம் 2 போயிட்டுருக்கு. இப்போ உத்திரம் 2 அப்படின்னா இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த லக்னம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. உத்திரம் அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு 12க்கு ஆதிபத்தியம் உடையவர். இப்போ ஏஎல்பி லக்னம் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவானுடைய வீடு. அது கன்னி ஏஎல்பி. அதனுடைய அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ஏஎல்பி நட்சத்திர புள்ளி உத்திரம் 2 அப்படின்னும் போது இப்போ தான் முதல் நட்சத்திர புள்ளி இயங்குது. அது சூரிய பகவான் 12 கூடையவனுடைய புள்ளி. அந்த 12 அப்படின்னாலே உங்களுக்கு அது சரியான ஒரு சூழல் கிடையாது. அது 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது. அப்போது உங்களை பொறுத்தவரை நட்சத்திர புள்ளி 4ல் உட்காரலாம். பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் அவர் சாதிப்பாரன்னா 12ங்கிறது உங்களுக்கு கடன், வம்பு வழக்கு, இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். சரி, இந்த உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் இப்போ போயிட்டுருக்கு. அப்புறம் உத்திரம் 3ஆம் பாதம் போகும், 4ஆம் பாதம் போகும். இப்போது இந்த உத்திரம் 2 அப்படின்னும் போது 1 2 இங்கே போகுது, 3 4. இந்த உத்திரம் 4ஆம் பாதம் இங்கே வருங்க. உத்திரம் 4ஆம் பாதம் இங்கே வரும்பொழுது அதே உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சூரியன் தான் 12 கூடையவன். பட் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னா ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ அப்படின்னா உத்திரம் 4ஆம் பாதம் 1 2 3 4 நவாம்ச புள்ளி. உத்திரம்
4ஆம் பாதம் செல்லும் பொழுது, இப்போ 2ஆம் பாதம் இது வரைக்கும் இருக்குது. அப்போது 25 26 3 27 தான் வந்து உங்களுக்கு அந்த காலகட்டம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது சாதிக்கக்கூடிய ஒரு நிலையா? இப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்து அதிபதி 2ல் வந்து உட்காந்துருக்கார். அப்போது இருந்தாலும் இவரை பொறுத்தவரையிலையும் 3க்குடையவன் 2ல் இருக்கலாமன்னா முயற்சி, அவர் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா 12க்குடையவனுடைய நட்சத்திர புள்ளி தானே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இவர் எப்போ ஜெயிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சந்திரனுடைய புள்ளி வரும் 11ஆம் இடத்து அதிபதி, அதாவது உத்திரம் அஸ்த நட்சத்திரம் வருங்க. இந்த அஸ்த நட்சத்திரம் வரும் பொழுது பாருங்கள், இந்த 11ஆம் வீட்டு அதிபதி 9ல் யோகமாக இருக்கார். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் வரும் பொழுது இவரை பொறுத்தவரையிலையும் இப்போ இந்த காலகட்டம், இந்த உத்தர நாளிலேயே இவருக்கு வந்து ஒரு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் வரும். ஏன்னா ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்கிறதுனா வந்து அவருக்கு பிரகாசம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அஸ்த நட்சத்திரம். ஏல்பி நட்சத்திர புள்ளி அஸ்த நட்சத்திரம் 1 2 3 4ன்னு வருங்க. அந்த காலகட்டம் 11க்குடையவன் 9ல் இருக்கார், லக்னாதிபதியும் 4ல் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஹெவி சக்ஸஸ் அப்படின்னும்போது இவருக்கு உத்தர நாள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் பாதம் 13 4. அப்போது உங்களுக்கு 2026 வந்து உத்தரம் 3, ஸோ 27 வருங்க. ஸோ 2027 ஜூலை மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க, அதாவது இந்த காலகட்டம் இவருக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். அதாவது 2 இது வரைக்கும் முடியுது, 3 இதில் முடியும், 4 இதில் முடியும். ஸோ 2026 இவருக்கு பிரகாசமான காலங்க. ஃப்ரம் 2026 ஜூன் மாதத்தில் இருந்து இவருக்கு கண்டிப்பாக அரசியலில் ஒரு திருப்பு முனை வரும், நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரங்கள் ஏல்பி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வரும் பொழுது இன்னும் ஒரு 4 ஆண்டு காலம் ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு பிரகாசமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த 10ஆம் இடத்து அதிபதி 4லேருந்து 10 பார்த்துடுறார். இந்த 11க்குடையவன் 9ல் யோகத்தில் இருக்கார். அதனால் பிரகாசமான காலகட்டம் 2026 ஜூன்லேருந்து ஒரு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொல்லிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எடுத்து நிச்சயமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க. அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.